ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். சரி, வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸாபிடன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஆக்டு எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போது சொசைட்டியில் கந்து வட்டி, டெய்லி வட்டி, மீட்டர் வட்டி, இந்த மாதிரி மணிக்கணக்கில் வட்டி போடுறது, இந்த மாதிரி நிறையா வட்டிக்கு விடுறாங்க. இந்த வட்டி வந்து அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டில் விடுறாங்க. இதனால் நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறதுக்காக இந்த அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வந்து வசூலிக்கிறத தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. ஒரு பர்சன் வந்து ஃபினான்ஸ் அவைல் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நார்மலாக ப்ராப்பராக ஒரு ஃபினான்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி அதன் மூலமாக வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் வெறுமனே ஹேண்ட் லோன் மாதிரி டெய்லி பேசிஸில், இல்லை மந்த்லி பேசிஸில், இல்லை வீக்லி பேசிஸில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்து அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வசூலிப்பாங்க. அப்படி அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வசூலித்தாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஆக்டு கீழே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். நார்மலாகவே ஒரு ரிஜிஸ்டர் ஃபினான்ஸாக இருக்கட்டும், ஒரு ப்ரைவேட் பர்சன் வந்து ஒரு ஹேண்ட் லோன் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கவர்மெண்ட் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் படி தான் அவங்க கொடுக்கணுமே தவிர, கவர்மெண்ட் நிர்ணயம் செய்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வந்து வசூலிக்கக்கூடாது. அப்படி வசூலித்தாங்க அப்படின்னா, அவங்க இந்த ஆக்டு கீழே பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த ஆக்டு கீழே நீங்கள் ப்ரொசீடிங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணலாம். அது என்ன லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து செக்யூர்ட் லோனுக்கு 9%, அன்செக்யூர்ட் லோனுக்கு 12%. இவ்வளோ தான் அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண லிமிட்டு. இதுக்கு மேலே அவங்க போனாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லீகல் ப்ரொசீடிங்ஸ் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எடுக்கலாம். இப்போ செக்யூர்ட் லோன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ காரு, பைக்கு, இல்லை ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரியெல்லாம் வச்சு நீங்கள் லோன் எடுப்பீங்க இல்லையா, அதுதான் வந்து செக்யூர்ட் லோனு. அன்செக்யூர்ட் லோன்னா நீங்கள் எதுவுமே டிரான்சாக்ஷன் எதுவுமே இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே கொடுக்காம ஹேண்ட் லோன் மாதிரி வாங்குவீங்க, சரிங்களா? அதுதான் அன்செக்யூர்ட் லோனு. அதுக்கு வந்து 12%ன்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஒருவேளை நீங்கள் வாங்கின லோன் அமௌண்ட்டை விட அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் கோர்ட்டில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் நான் வாங்கினேன், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இது வரைக்கும் பே பண்ணியிருக்கேன், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டோட அவங்க அதிகப்படியாக இவ்வளோ என்கிட்ட வசூலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ணலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் போட்டு ஒருவேளை நீங்கள் பே பண்ணாது இருந்தீங்க, அவங்க அதிகப்படியாக இன்ட்ரெஸ்ட் வசூலிக்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணணும், பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை மென்ஷன் பண்ணி அப்ளிகேஷன் போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் டெபாசிட் கோர்ட்லேயே கூட டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வசூலிக்கிறவங்களுக்கு இந்த ஆக்டில் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் 30,000 அமௌண்ட்டும் ஃபைனும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நீங்கள் லோன் வாங்கும்போது ப்ராப்பர்ட்டியை கொலாட்ரலாக கொடுத்து நீங்கள் லோன் வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பீங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் அதிகம், இன்னும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில ஃபினான்ஸோ இல்லை ப்ரைவேட் பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க, திருப்பி தரமாட்டாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஆக்டில் செக்ஷன் 6 படி நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை ரெஸ்டரேஷன் எடுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிக்கலாம். அதே போல் இவங்க நிறைய அப்யூஸ் பண்ணுறது, சூசைடு கமிட் பண்ணுற அளவுக்கு உங்களை வந்து இன்டிமிடேட் பண்ணுறது, இந்த மாதிரி உள்ள ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணினா கூட இந்த ஆக்டுக்குள்ள உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆக்ட் வந்து ரெஜிஸ்டர் ஃபினான்ஸுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகுமா, இல்லை ப்ரைவேட் பர்சனுக்கு அப்ளை ஆகாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, 2 பர்சனுக்குமே அப்ளை ஆகும். நார்மலாகவே ஒரு ஃபினான்ஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் லீகல் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தது அப்படியே லீகலாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒருவேளை அவங்க ப்ரைவேட் பர்சனாக இருந்து அவங்க ரெகுலராக அவங்க பணம் கொடுத்து வாங்கல் டிரான்சாக்ஷன் இருக்குது, அவங்க இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த பர்சனுக்கு அகேன்ஸ்டாகவும் இந்த ஆக்ட் வந்து அப்ளை ஆகும். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்களை இந்த மாதிரி இல்லீகலி அப்யூஸ் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வாங்குறது அப்படி மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் இந்த ஆக்டுக்குள்ள நீங்கள் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டாக கண்டினியூவாக கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.